ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எரிமலை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. எரிமலை வெடித்து விட்டது என்பதற்காக அந்த கிராமமே பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்தது. எரிமலையின் பாறை குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக பரவி அந்த கிராமத்தையும் வீடுகளையும் அதன் தீ பொசுக்கி கொண்டிருந்தது. மக்கள் எல்லோரும் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவள் மட்டும் வீட்டில் இருந்த எந்த பொருளையும் எடுக்காமல் 2 குழந்தைகளையும் ஒன்றை மடியில் தூக்கி வைத்து கொண்டும் இன்னொன்றை கையில் பிடித்து கொண்டும் மக்களோடு மக்களாக ஊருக்கு வெளியே ஓடிக்கொண்டே இருந்தாள். கிராம மக்களின் ஓட்டத்தை விட பாறை குழம்பின் ஓட்டம் வேகமாக இருந்தது. பல்வேறு இடங்களில் மக்களும் அந்த பாறை குழம்புக்குள் பொசுங்கி போனார்கள். நாலா பக்கமும் பாறை குழம்பு விரட்ட விரட்ட புகை மூட்டத்திற்கிடையே குழந்தையோடு இவளின் ஓட்டம் வேகமாக ஓடவும் முடியாமல் கையில் உள்ள குழந்தையையும் இவளும் மூச்சிறைக்க ஓடினார்கள். பாறை குழம்பு அருகில் வர வர கையில் உள்ள குழந்தை பாறை குழம்பு காலில் பட்டு கதறுகிறது. சற்று நேரத்தில் குழந்தைகளோடு தாமும் சாகப் போகிறோம் என்ற நிலை வந்தது. கையில் இருக்கின்ற குழந்தையை வேறு வழியின்றி கைவிடுகிறாள். தரதரவென்று இழுத்து வந்த அந்த குழந்தை கீழே விழுகிறது. பாறை குழம்பின் தீ நாக்குகள் ஈவு இரக்கமற்ற குழந்தையை விழுக்கி விடுகிறது. கையில் உள்ள குழந்தையை இறுக்கி பிடித்து கொண்டு மூச்சிறைக்கு இன்னும் வேகமாக ஓடுகிறாள். மரணம் துரத்த துரத்த ஓடுகிறாள். ஊருக்கு வெளியே ஓடி ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தலைவிரி கோலமாக ஓவென அழுது கொண்டே இருந்தாள். எல்லோரும் அவளை பார்த்து ஆறுதல் சொன்னார்கள். அவளின் சோகம் குறையவே இல்லை. ஏன் அழுகிறாய்? நீதான் குழந்தையை காப்பாற்றி ஓடி வந்து விட்டாயே, ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று திரும்ப திரும்ப கேட்டார்கள். சோகத்தை அடக்கி கொண்டு தன்னுடைய நைந்து போன குரலில் அவள் சொன்னாள், பக்கத்து வீட்டு பெண் தான் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர்ற வரைக்கும் தன் குழந்தையை என்கிட்ட விட்டுட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போனா. அவள் திரும்பி வர்றதுக்குள்ளர இப்படி ஆயிடுச்சு. நான் என் குழந்தையையும் குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றிடணும்னு தான் ஓடி வந்தேன். அதுக்குள்ளர நெருப்பு கிட்ட வந்துருச்சு. குழந்தையை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போன குழந்தையை நான் காப்பாற்றாமல் விட்டுடக்கூடாதுன்னு என் குழந்தையே விட்டுட்டு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி வந்துட்டேன். கடைசியில் என் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போச்சு என்று திரும்பி திரும்பி மீண்டும் ஓவென அழுதாள். குழந்தையை இழந்து அனாதையாக அவள் நிற்பதை எல்லோரும் உணர்ந்தார்கள். அவளின் சோகம் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று தோன்றியது. இந்த ஸ்டோரிக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். Buymote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Buymote e-shopping இது வந்து Play Storeல அவைலபிளாக இருக்குங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் செக் பண்ணிக்கோங்க.